ரொம்ப நன்றி. ஒவ்வொரு மாசமும் இந்த மாரி பண்றதுக்கு. நான் நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலா எக்ஸாக்ட்லி 1 ஹவர் டைம் ஷிஃப்ட் டேலைட் சேவிங்னால அதனால லேட்டா ஜாயின் பண்ணேன். அலார்ம் வச்சு. ஆ சார் எனக்கு 3 விஷயம் ஷேர் பண்ணணும். 2 அனுபவம். ஒண்ணு வந்து லாஸ்ட் டைம் வந்து நீங்க சொன்னீங்க. அத ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்றேன். இந்த 4 விதமான காட்சி, நிர்விகல்ப காட்சி, மானச காட்சி, தன்வேதனை வேதனை காட்சி. காட்சி. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எப்பயுமே நான் இமேஜினேஷன்ல போறப்ப, இது நடந்துருமோ, அது நடந்துருமோன்னு போறப்ப, ஓ! இது வந்து மானச காட்சி தான். இது வந்து தன்வேதனை காட்சினால நான் இந்த அவஸ்தைக்கு போறேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு அப்ஜெக்டிவா பார்க்க முடிஞ்சது. என்னோட தாட்ஸ. அது நானுன்னு இல்லாம. இன்னும் அது நெறையா போணும் நானு. பட் இது ஒரு ஒரு நல்ல டூலா இருக்கு. நீங்க சொன்ன அந்த தியரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆ அது மேலும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியுமாங்கிறது உங்களுக்கு தனியா கேட்கிறேன். அது 1. 2வது அனுபவம் என்னன்னா, நீங்க வந்து இந்த ஒரு டூல்ல வந்து சொல்லியிருந்தீங்க. ஆ எங்க அட்டென்ஷன் குடுக்குறோமோ, அங்க தான் எனர்ஜி போகுது அப்படின்னு. அது உங்க கிளாஸ் முன்னாடி வரைக்கும் இல்ல. மனசு எங்க இழுத்துட்டு போதோ, அங்க தான் நம்ம போறோம்ன்னு. அது இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னால கூட எது எங்க தாட் வந்ததோ, அது இல்லாம என்னால மாத்த முடியும். ஷிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அ ஒரு பதட்டமான நிலையத்த விட்டுட்டு ஒரு அமைதியான ஏதோ ஒண்ணு நெனச்சா, நான் அந்த இதுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியுங்கிற தைரியம் இப்ப வந்திருக்கு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 3, 4 மந்த்ஸ் கழிச்சு. அந்த ஒரு டூல் அ யூஸ் ஆகுது. 3வது வந்து இது உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இப்ப கண்ணீர் வருது. அது அது வந்ததுக்கப்புறம் மனசு ரொம்ப இலகுவாகுது. அது உண்மையிலேயே ஆ ரொம்ப அற்புதமா இருக்கு அது. அவ்வளவுதான். தேங்க்ஸ். ரொம்ப உங்களோட நன்றி. ஸ்லீப் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆம், இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் லாங்கரா இருக்கு. கொஞ்சம் டீப்பரா இருக்கு. ஆ இன்னும் யோ சில நாட்கள் ஸ்ட்ரெஸ்ஸான நாட்கள்ல வந்து கம்மியா இருக்கு. 3 ஹார்ஸ் அந்த மாரி. பட் ஸ்ட்ரெஸ் இல்லாத நாட்கள்ல அதிகமா இருக்கு. அப்புறம் முன்ன வந்து வாரத்துல எல்லா நாளுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இப்போ ஒரு 2, 3 நாள் எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி குருஜிக்கு பெரிய வணக்கம். நிறைய சேஞ்சஸ் கொடுத்திருக்கீங்க. இப்போ சதீஷ் ஏதோ ஒரு 4 டெக்னிக் சொன்னார்ல சார், அது எங்களுக்கு தெரியல. பட் ரொம்ப ரிமார்க்கபிள் சேஞ்சஸ். ஒண்ணே ஒண்ணு ஃபாலோ பண்ணா போதும்னு தோணுது. இந்த க்ஷணத்துல இருக்கிறது தான் மத்த எல்லா பிரச்சனையும் அது சால்வ் பண்ணுது. பாஸ்ட், ஃபியூச்சர்ல இல்லாம இருக்கிறது. நான் முன்னாடி எல்லாம் யோசிச்சது உண்டு. எப்படி அங்க இருக்கும்போது எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. எப்படி நம்ம நார்மல் லைஃப்ல வந்தவுடனே நம்ம எல்லாம் பிளான் பண்ணி செய்ற ஆளு. காலையில எழுந்த உடனே டீ குடிக்கும்போதே இன்னைக்கு என்ன ஃபோன் காலு, என்னென்ன வேலை பண்ணணும்னு எல்லாம் பண்ணிருவேன். ஆனாலும் அந்த டே வந்து ஏதோ ஒரு வேலை முடிக்க முடியாமயும், மோரோவர் திருப்தி இல்லாமயும் நடக்கும். ஃபுல் டே வேலை பண்ணுவேன். எல்லா வேலையும் பண்ணுவேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. டீ குடிக்கிறதுன்னா டீ குடிக்கிறது மட்டும் தான். அங்கருந்து டிராவல் பண்ணும்போதே யோசிச்சேன். நம்ம பிளான் பண்ணும்போதே சொதப்புறோம். இதுல சார் சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணா எப்படி நடக்கும் அது? அப்படின்னு. பட் ரியலி கிரேட். எப்படின்னா, அந்தந்த இடத்துக்கான ஸ்விட்ச் ஆன் பண்ண மாரி எல்லாம் கரெக்ட்டா ஞாபகம் வருது. இந்த டைம்ல இந்த வேலை பண்ணணும். கிச்சன்ல இருந்து ரூமுக்கு வரும்போது என்னெல்லாம் எடுத்துட்டு வரணும்? அப்படின்றதெல்லாம் அங்கேயே பிளான் பண்ணி வைப்பேன். அந்த பிளானிங்கே இல்ல. எது எது எப்பப்ப நடக்கணுமோ, அது நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, அங்கருந்து இங்க வரும்போது மறக்கறது இல்ல. ஒரு ஒரு விஷயத்தையும். கரெக்ட்டா அந்த வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யறதுனால, எப்ப அந்த வேலை தோணுதோ, அது கரெக்ட்டா ஞாபகம் வருது. ம். டைம் வேஸ்ட் ஆக மாட்டேங்குது. நெறைய டைம் கிடைக்குது. புக் படிக்க முடியுது. நெறைய விஷயங்கள் திருப்தியா பண்றேன். நல்லா தூங்குறேன். ஒரு 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் போயிருந்தேன். ஆம் காமாட்சி அம்மன் இதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சான்ஸ்கிரிட் கத்துக்கிட்டு 500 ஸ்லோகம் கிளாஸ்ல கத்துக்கிட்டேன். பட் என்னால உட்கார முடியாது. உங்களுக்கு தெரியும். பேக் பெயின் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் ஐ டு நாட் நோ. நான் வந்து திடீர்னு பிளான் பண்ணேன். அங்க போய் போய் சொல்லணும். நம்பளால முன்னாடின்னா அந்த ஒரு பதட்டம் இருக்கும் இல்லீங்களா? ஐயோ! சொல்லலன்னா என்ன ஆகறது? என்ன பண்ணுவோம்? இவ்ளோ தூரம் பாண்டிச்சேரிலருந்து காஞ்சிபுரம் போறோம். திரும்பி வர முடியுமா? அதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணுவேன். இப்ப எதுவுமே இல்ல. நீங்க சொன்ன மாரி முன்முடிவுகளே இல்லாம, கிளம்பி போறோம். எவ்வளோ முடியுதோ படிப்போம்.
எப்படி நடக்கணுமோ அது நடக்கும். அந்த டென்ஷன் இல்லாம இருந்ததுனால மத்த விஷயங்கள் எனக்கு அப்படியே அமைஞ்சது. போனேன். அன்னைக்கு வந்து அபிஷேகம் இருந்தது. 10:50க்கு உட்கார்ந்தேன். 200 ஸ்லோகம் மத்தியானம் வரைக்கும் சொன்னேன். திருப்பியும் சாயங்காலம் 4:50க்கு உட்கார்ந்தேன். 8:20 வரைக்கும் கரெக்ட்டா 500 ஸ்லோகமும் முடிச்சேன். வீட்டுக்கு வந்தேன் 12 மணி. இது என் வாழ்க்கையில இதுவரைக்கும் சாத்தியமே இல்ல. டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் இவ்வளவு வேலை பண்ணதுன்றது பெரிய இது. அப்பதான் நினைச்சுக்கிட்டேன். எவ்ரிதிங் இஸ் மைண்ட். நம்ம போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்கிறோம். நடக்குமா? நடக்காதா? இல்ல. இப்ப பண்ற வேலைய கரெக்ட்டா பண்ணு. நடக்குது, நடக்கலன்றது அப்ப பார்த்துக்கலாம். அத ஏத்துக்கிற பக்குவம் மேபி நீங்க கொண்டு வந்திருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் எனக்கு வந்து லைஃப்ல வரணும்னு நான் ஃபீல் பண்ணது, நான் யாரையெல்லாம் மனசு கஷ்டத்தோட இருக்கனோ, யார பத்தி ஒரு சர்டன் பெர்சன்ஸ், குளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம், அவங்கள மன்னிக்கிற இடத்துக்கு நான் வரணும். வந்தேன்னா எனக்கு இன்னும் மென்டல் டென்ஷன் குறையும். அவங்க சரியா பண்ணாங்களா? தப்பா பண்ணாங்களா? அதெல்லாம் கிடையாது. அந்த மன்னிச்சோம்னா, நம்ம தலையில அந்த ஒரு பாரம் இருக்கு பாருங்க. அது போகும் அப்படின்றது என்னோட ஆசை. அதுக்காக என்னெல்லாமோ பண்றேன். ஆனா, அந்த சிச்சுவேஷன் பர்ட்டிகுலரா வரும்பொழுது, அந்த இடத்துக்கு என்னால வர முடியல. இப்ப திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது. என் ரிலேட்டிவ் எங்க வீட்டுக்காரரோட அக்கா. அவங்க ஆல்மோஸ்ட் 80, 75 இயர்ஸ். திடீர்னு ஒரு நாள் எனக்கு தோணுச்சு. அவங்களுக்கு வந்து நெறைய சர்ஜரி நடக்குது. பட் கியூர் ஆக மாட்றாங்க. 4 வருஷமா என்ன வந்து பார்க்கல. திடீர்னு ஒரு செகண்ட் தோணுச்சு. அவங்களுக்கு தேவை வந்து அந்த கில்ட் ஃபீல் இல்லாம நம்ம பண்ணணும். அவங்களுக்கு அது இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா 4 வருஷம் ஆயிருச்சு. பட் ஐ தாட் எனக்கு அது பண்ணா அவங்களுக்கு நல்லதுன்னு நெனச்சேன். ஆனா அது எனக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃப் குடுத்ததுன்னு அது பண்ண உடனே தெரிஞ்சு. நீங்க ந நீங்க உங்களுக்கு நம்புவீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாரி நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு அவங்க கால் பண்ணாங்க. அப்போ நார்மலா பேசினேன். ஒரு 2 நாள் கழிச்சு நானே கால் பண்ணி, நான் வர முடியல. எனக்கு உடம்பு முடியல. நீ தப்பா எடுத்துக்காதேன்னு நீங்க சொன்னீங்க. நான் நெனச்ச டைம் உண்டு. ஆனா அந்த கோமதி இப்ப இல்ல. நான் நல்லா இருக்கேன். நானும் என் குழந்தைங்களும் நல்லா இருக்கோம். நீங்க உங்கள பார்த்துக்கோங்க. நீங்க வயசுல பெரியவங்கன்னு சொன்ன உடனே தான் அவங்க அப்படியே அழுதுட்டாங்க. 2 நாள் முன்னாடி ரிவ்யூ கேட்டது என்னன்னா, அவங்களுக்கு இருந்த ஃபேஸ் ஸ்வெல்லிங்கு, பாடி ஸ்வெல்லிங் எல்லாம் குறைஞ்சு போச்சு. நீங்க என்ன மாமி பண்ணீங்க? அந்த ஒரு ஃபோன் கால்ல அம்மா அப்படியே மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா. நான் மானசீகமா உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். எனக்கு நெறைய குரு இருக்காங்க. இப்ப நீங்க ரீசென்ட்டா நீங்க வந்து என்னோட லைஃப்ல ஜாயின் ஆயிருக்கீங்க. பட் அத நான் அடையணும்னு நெனச்சேன். அதுக்கு முயற்சி பண்ணேன். பட் அந்த பிரபஞ்ச சக்தி வந்து அது எப்ப நடக்கணும்னு விதிச்சிருக்கோ தெரியாது. பட் இது எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச். ஒருத்தர வந்து ஆத்மார்த்தமா மன்னிக்கிறது இல்ல. ஆ அவங்களுக்கு வந்து நானு எப்படி சொல்றது? ஆறுதல் சொல்ற இடத்துல நான் என்ன கொண்டு வந்துக்கிட்டேன் பாருங்க. ஆ இந்த சேஞ்ச் தான் நான் எதிர்பார்த்தது. இன்னும் நெறைய தூரம் போணும். திஸ் இஸ் சிங்கிள் ஸ்டெப். ஸ்மால் ஸ்டெப். பட் கிராட்டிட்யூட் உங்களுக்கு தான். ஏன்னா, ஏதோ ஒரு விஷயம் என்ன வந்து ஒரு 4 வருஷமா டிராக் பண்ணிட்டு இருந்தது. பட் அந்த ஒரு புள்ளியில நிறுத்துறது இருக்குல்ல, அது ஏதோ நீங்க பண்ணியிருக்கீங்க. தெரியல. பட் வாட்டெவர் சில விஷயம் வந்து திருஷ்யம், அதிருஷ்யம்னு சொல்றாங்க இல்லீங்களா? இது ஏதோ ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாம எனக்கு நடந்திருக்கு. ஏன்னா, இந்த மன்னிக்கிற மனப்பாங்கு வராம தான் 4 வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவங்க எனக்கு இது பண்ணிட்டாங்க, அத பண்ணிட்டாங்க, அதுதான் போகுது. இப்ப அப்படி இல்ல. இந்த செகண்ட் நான் நல்லா இருக்கேன். இந்த செகண்ட் 4 பேருக்கு நல்ல வார்த்தை சொல்ல முடியுது. இந்த செகண்ட் சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு கொண்டு வந்ததுனால தான், அந்த பாஸ்ட் எல்லாம் ஹீல் ஆகுது. வாட்டெவர் ஹேப்பன் அது ஹீல் ஆகுது. இதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட்டா, மெயின் ப்ராடக்ட்டான்லாம் எனக்கு தெரியல. பட் இட் ஹேப்பன்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க விஷயம். சார் வணக்கம். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி சத் சங்கம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் நான் மோரோவர் 40 டேஸ் தாண்டி வந்துட்டேன் சார் இந்த யோகா ப்ராக்டிசஸ்ல. எப்போதுமே மார்னிங் பண்ணிடுறேன் சார். எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. மார்னிங் எப்போதுமே பண்ணிடுறேன். அந்த பண்ணிட்டு ஒரு 3 to 4 ஹார்ஸ் ஒரு 5 ஹார்ஸ்க்கு மேலேயே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நல்லாவே ஃபீல் பண்றேன் சார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 கிளாக்கு மேலே திருப்பி ஒரு தாட்டி பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் ஒரு 3 ஹார்ஸ் ரிலாக்ஸா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீலே வருது. அந்த அளவுக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு ஒரு 4 ஹார்ஸ் நல்லாவே ரிலாக்ஸா இருக்கிறேன் சார்.
அதுக்கப்புறம் நான் ஒரு லாஸ்ட் 8 மந்த்ஸ் அந்த ஜிஆர்டி டிசார்டர்னால கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அதனால மார்னிங் ஏஞ்சோடனே ஒரு மூச்சு திணறல், ஒரு ரிலாக்ஸா மூச்சு விட முடியாது, மார்னிங்கே வந்துடும் சார். எதுவுமே சாப்பிடாம வந்துடும். இப்ப என்னன்னா அது ஒரு மோரோவர் ஒரு 50% அப்படியே குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றேன் சார். அதுலயே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன். அந்த ஸ்வாலோவிங் ப்ராப்ளம் இல்லாததே ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். அதனால அந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கு சார். அப்புறம் ஃபுட் லைஃப் ஸ்டைலும் ரொம்ப மாத்திட்டேன் சார். இதுக்கு முன்னாடினா ஒரு கண்ட்ரோல் இல்லாம சாப்பிடுவேன். இப்பனா நான் இதுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தானாவே வந்துட்டு. அது எப்படின்னே தெரியலங்க சார் அது. என்ன நானே அதுல மாத்திக்க முடியுது சார் ஃபுட் லைஃப் ஸ்டைல்லயும். ஸோ அதனால இந்த ஜிஆர்டியும் சரி, ஒரு அந்த அல்சர் ப்ராப்ளமும் சரி சார், டே பை டே எனக்கு ரிலீஃப் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் எப்போதுமே இந்த மார்னிங் ரொட்டீனா பண்ற யோகிக் ப்ராக்டிஸ விடுறதே இல்லை சார். என்ன ஆனாலும் அடுத்த வேலை இருந்தாலும் மார்னிங் ஒரு 5:30க்கு எழுந்துச்சு பண்ணிடுறேன். அதை கொண்டு வந்துட்டேங்க சார். அப்புறம் நீங்க சொன்ன லைஃப் டூல்ஸ், இந்த ப்ரீ கன்வின்ஸ்டு நோஷன் அட் த சேம் டைம்ல கான்சென்ட்ரேட் பண்றது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு சார். அட் த சேம் டைம்ல பண்றதுனால எந்த விஷயம் பண்ணாலும் அதோட ரூட் காஸ் வரைக்கும் அனலைசிஸ் பண்ணி பண்ற அளவுக்கு நம்ம மைண்ட் செட் வந்துருது சார். எந்த விஷயத்தையுமே விடாம, ஏன்னா ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு எல்லாமே அனலைசிஸ் பண்றேன் சார். அது எனக்கு நல்ல ஃபீல், நல்ல பெனிஃபிட்ஸ் வருது சார் அதோட ரிசல்ட்ஸ்ல. அப்புறம் ப்ரீ கன்வின்ஸ்டு நோஷன்ஸ், முன்முடிவு எடுத்தல்ல ஒருத்தவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட ஃபுல் அட்டாச்மெண்ட் ஆகுறேன். அவங்க என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க சொல்றதுல இருந்து நானும் நிறைய கேதர் பண்ணிக்கிறேன். அவங்க பேசுற அளவுக்கு ரொம்ப பொறுமையா நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சார். இந்த 2 லைஃப் டூலும் யூஸ் பண்றது ஐ ஃபீல் மோர் பெட்டர் சார். வணக்கம் எவ்ரிவன். ஸோ ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா எனக்கு மைக்ரைன் இருக்கும் ரெகுலராக. ஸோ அதுக்காக நான் டேப்லெட் எடுப்பேன். வீக்லி 2 to 3 டேப்லெட்ஸ் கூட எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் அட்டன் பண்ணது பிப்ரவரி எண்டில் வெள்ளிமலையில் அட்டன் பண்ணேன். லாஸ்ட் 30 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ் தான் மிஸ் பண்ணியிருக்கேன், பண்ணாமல் விட்டது. ஒரு டைம் தான் பண்ண முடியுது. ஏன்னா வீட்டில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 4 hours தான் வீக் டேஸில். ஓவரால் ஸ்லீப்பிங் டைம் தவிர பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற 4 hours தான். ஸோ ஈவினிங் பண்ண முடியறதில்ல. ஆனால் மார்னிங் ரெகுலராக பண்ணிடுறேன். மார்னிங் பண்ணிடுறேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த தலைவலி ரொம்ப குறைஞ்சிருக்கு. லாஸ்ட்டு 1 மந்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டைம் தான் டேப்லெட் எடுத்திருக்கேன், அந்த மைக்ரைனுக்கான டேப்லெட்ஸ். அது மாதிரி நெக் பெயினும் இருக்கும், அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக எனக்கு நடந்த மாற்றங்கள். ஸோ அதுபடி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் இந்த டூல்ஸுங்கிறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. மல்டி டாஸ்கிங் இல்லாமல் ஒன் ஜாப் அட் அ டைம்ங்கிறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. நான் முன்னாடி யோசிச்சுக்கிட்டு இருந்தது மல்டி டாஸ்கிங் தான் ஹெல்ப் ஆகுது, என்னோட ஸ்ட்ரென்த் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஜாப் அட் அ டைம்ங்கிறது ரொம்ப மல்டி டாஸ்கிங் கூட வி கேன் ஏபிள் டு மோர் ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரிக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நீங்க என்ன சொன்னீங்க, சொன்ன இன்னொரு அந்த அப்ரோச் இருக்குங்களா, அதாவது மனசு முதற்கொண்டு எல்லாமே பிரகிருதி தான், நம்மங்கிறது புஷா அப்படிங்கிற போது, ஸோ நம்ம ஐ கேன் ஏபிள் டு கெட் அ பெட்டர் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷனை நம்ம பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கு அந்த ஒரு தத்துவம். அது ஃபுல்லாக கை குடிச்சான்னா பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அந்த நீங்கள் கொடுத்த டூலில் ஒன் ஜாப் அட் அ டைம், இந்த அன்டிவைடட் அட்டென்ஷன், அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். முன் முடிவுகள் இல்லாமல் அந்த அணுகுவதுங்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கை கூடல். அது எல்லா இடத்துலையும் டக்குன்னு நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டு தான் அந்த இதை அணுகும் போது அதுக்கான ரிசல்ட் வந்துடுது. ஸோ அது ஒரு கொஞ்சம் பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார். மற்றபடி அந்த 1 மந்த்லேயே வித்தின் 20 to 21 மந்த் தான், 1 மந்த்லேயே ஐ கேன் ஏபிள் டு see the changes, lot of changes. Yeah, thanks for that. Thank you, sir. தேங்க்யூ. இந்த சத் சங்கம் ஆக்சுவலி ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாசமும் ஒரு ஒரு டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு ஜோல்ட் வருது. இப்போ மறுபடியும் சத் சங்கம் இருக்குமா, மறுபடியும் கிளாஸ் ஏதாவது அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த சத் சங்கம் போட்ட உடனே ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா இருந்தது அப்போதுல இருந்தே. இது ஃபேண்டாஸ்டிக்னு. இந்த டூல்ஸ் எல்லாமே இன்டர்னல் டூல்ஸ் இப்போதான் இன்னும் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு தோன்றது. எங்கேயோ ஒரு இடத்துல என்னுடைய பேட்டர்ன்லயே சுத்தி சுத்தி வர்றதை கொஞ்சம் விலகி நின்று கவனிக்கிற மாதிரி எனக்கு இப்ப தோன்றுது. ஸோ அது ஒரு விதத்துல ஒரு ஆங்ஸைட்டி கொடுத்தாலும், இதையே தானே போன தடவையும் பண்ணினோம், இதே தானே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி
ஆங்ஸைட்டி கொடுத்தாலும் அட்லீஸ்ட் இந்த பார்க்க முடியறது இன்னமும் ஒரே இடத்துலயே சுத்தி சுத்தி வர்றதுன்ற ஒரு மென்டல் பேட்டர்ன்ஸ்ல இருக்கிறத கவனிக்கிறது கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ரிலீஃபா இருக்கிறதுனால அதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத என்ன நானே கேட்டு கொஞ்சம் வெளியில வர முடியும். கிட்டத்தட்ட ஒரு லிபரேஷன் தான். ஒவ்வொரு நொடிக்கும் அடுத்த நொடிக்கும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீ ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. கார்த்தால இந்த இந்த ஆனந்த சைதன்யா பிராக்டிஸ் பண்ணாத எது பண்ணாலும் கிட்டத்தட்ட சரி வர மாட்டேங்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் கார்த்தால கண்டிப்பா பண்ணிடுறேன் எப்பவுமே. அண்ட் இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கேன். மேக்சிமம் ஒரு 1 டே ஏதோ டிராவல்ல இருக்கும், சுத்தமா டைமே இல்லை அப்படின்னாலும் 1 to 2 days தாங்குது. அதுக்கப்புறமா மறுபடியும் நான் சைதன்யா பிராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா தேர் இஸ் நோ கியூர் ஃபார் எனிதிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறேன் நான். ஸோ அதனால ஐ ஆல்வேஸ் கம் பேக் டு இந்த யோகா மேட். ஸோ தேங்க்யூ குருஜி. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ நல்ல மாற்றங்கள் தெரியுது சார். இப்போ எனர்ஜி பாயிண்ட்ஸை வந்து நான் ஷில்னஸ் மெடிடேஷன்லயே கொஞ்சம் உணர முடியுது. யோக நித்ராலெல்லாம் ஒரு இடத்துல புருவ மத்திய கவனிக்கிறேன் அப்படின்னா முட்டி கிட்ட, பாதத்துல, நெஞ்சில கூட கவனிக்க முடியுது. தியானத்திலையும் இன்னும் முழுசா போகல. ஆனா வந்து கொஞ்சம் ஓகே, ஒரு தடவை நல்லா ஒடுங்கிற மாதிரி தோணுச்சு. இதெல்லாம் இந்த எனர்ஜி பாயிண்ட்ஸை கவனிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா மனசை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க முடியுது இப்பெல்லாம். இப்போ வந்து ஒரு ஒரு இடம் இல்ல ஒரு பர்சன் அப்படின்னு இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு போனோடனே ஆட்டோமேட்டிக்கா மனசு வந்து ஒரு குறிப்பிட்ட தன்மைக்கு போறதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அப்பெல்லாம் தெரியாது. இந்த இடத்துக்கு போயிட்டோம்னா ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துக்கு செட் இல்ல, வீட்லயே கூட ஒரு இடத்துக்கு ஒரு உணர்வு நிலைக்கு போயிடுறோம். இப்போ வந்து நானே அதை வாலண்டரியா மகிழ்ச்சியா மாத்திக்கலாம் முடியுது. நானே அதை கவனிச்சு ஓகே இந்த இடத்துக்கு வந்தாலே நம்மள அறியாம நம்ம இப்படி ஆயிடுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துல மகிழ்ச்சியான தருணமா அதை மாத்திக்கணும் அப்படின்றதெல்லாம் புரியுது. தென் இந்த கம்பல்ஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கு சார். இப்போ கண்டிப்பா காலையில டீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற கம்பல்ஷன்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இல்ல வேணாம் இப்ப பசிக்கல, கம்பல்ஷனா தான் இருக்கும், அது குடிக்க வேண்டாம்னு நினைச்சா என்னால இப்ப இருக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த தியானத்திலயும் சரி இதுலயும் சரி வந்துட்டே தான் இருக்கு. ரொம்ப நன்றி. சந்தோஷம். தேங்க்யூ.